இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து சீட்டட் டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட்டை எப்படி போடலான்றதை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் அவுட்டுக்கு நான் ஏன் ஷிஃப்ட் ஆயிருக்கேன்றதை பற்றி சொல்லிடுறேன். டம்பிள் வந்து உங்கள் ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட் வச்சுக்கணும். ஹேண்ட்ஸ் வந்து 90 டிகிரி ஸ்ட்ரைட்டில் இருக்கக்கூடாது, 45 டிகிரி ஸ்ட்ரைட்டில் இருக்கணும். புஷ் பண்ணும்போது எல்போஸை வந்து இப்படி லாக் பண்ணாமல் ஸ்லைட் பெண்டாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக உங்கள் காது வரைக்கும் டவுன் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி அப்புறம் புஷ் பண்ணணும். இப்போ நான் ஏன் இந்த டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபஸ்ட்டு ஷெடியூல் அண்ட் செகண்ட் ஷெடியூலில் பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். பின் லோடர் மிஷின் அண்ட் பிளேட் லோடர் மிஷினில் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட் அண்ட் டைமாக நான் வந்து ஃப்ரீ வெயிட்டில் போகிறதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். உங்கள் ஜிம்மில் வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் இல்லை அப்படின்னும் போது அதுக்கு ஆல்டர்னேட் ஒர்க் அவுட்டாக வந்துட்டு ஸ்மித் மிஷினில் பார்பிள் ஷோல்டர் ப்ரெஸ் கொடுத்துருப்பேன் என்னோட செகண்ட் ஷெடியூலில். இப்போது நீங்கள் வந்து பார்பிளில் கரெக்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்களும் வந்து ஃப்ரீ வெயிட்டில் பார்பிளில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம்.